ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இன்னைக்கு ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி நோட் 11 SE அண்ட் இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் ஆல்ரெடி ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணோமோ அதே மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ரெட்மி என்னை ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரெட்மி ஃபேன்ஸை ஏமாத்துற விதமான ஒரு வேலையையும் இங்கே ரெட்மி பார்த்துருக்காங்க. ஸோ அது என்ன வேலை அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். அதே சமயம் இன்ஃபினிக்ஸ் என்னை ரொம்பவே சர்ப்ரைசிங் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம 2 டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அப்படின்னாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியணும்ல. அதுக்காக இந்த வீடியோவில் ஷார்ட்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 12 ப்ரோ 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிசைனில் கேமரா மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக சர்க்குலர் ஷேப்கான ஒரு கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுடைய திக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 7.8 mm கொஞ்சம் ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் வெயிட் 192 கிராம்ஸ்க்கான வெயிட் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி மொபைலில் மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல அமோலட் டிஸ்பிளே, 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் ஒரு கிளாஸ் 3க்கான ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் அட்ராக்ஷனே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் MediaTek உடைய Helio G99 அப்படின்ற இந்த ஒரு சிப்பை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு ஹீலியோ சீரிஸ்க்கான சிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் MediaTek Helio G96 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக இந்த சிப்செட் இருக்கு. அது போக இதில் பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 4D வைப்ரேஷன் லீனியர் மோட்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங்காக ஸ்பெஷலாக இருக்கு. ஸோ கேம் விளையாடும் போது இந்த 4D வைப்ரேஷனை நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். அது போக கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதில் பிரைமரி கேமரா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லான கேமரா. 108 மெகா பிக்சலுக்கான கேமரா, f1.79க்கான அபர்ச்சர் வெளியிட கொடுத்துருக்காங்க. மற்றபடி 2 கேமரா இருந்தாலும் அந்த 2 கேமரா வேஸ்ட் தான். 2 மெகா பிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் அண்ட் ஒரு AI லென்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. மற்றபடி இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவிலுமே மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன்ல நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. Android 12க்கான ஒரு OS ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன சர்ப்ரைஸ் பண்ண ஃபேக்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் அண்ட் அதுக்கு அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 8+256GB இந்த வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி 8+256GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 8+256GB வேரியன்ட் நான் எதிர்பார்த்தது 20,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்காக கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த 8+256GB வேரியன்ட்டை 17,000 அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 8+256GB வேரியன்ட்டுக்கு இந்த 17,000 பிரைஸ் செக்மெண்ட் ஒரு வர்த்தான பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போதுமே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கு. அமோலட் டிஸ்பிளே நமக்கு இருக்கு. MediaTek Helio G99 அப்படின்ற ஒரு 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப் இருக்கு. 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும் ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். என்ன கேமரா மட்டும் தான் கொஞ்சம் டவுன் கிரேடடாக இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்ஃபினிக்ஸில் நம்ம அந்த அளவுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவும் முடியாது. அந்த வகையில் அதுவும் ஓகே தான். அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் எல்லாமே எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அப்படியே ரெட்மி கதைக்கு வந்தோம்னா இந்த ரெட்மி நோட் 11 SE இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது ரெட்மி கிட்ட இருந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10S அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வகையில் டிசைன் எல்லாமே ரெட்மி நோட் 10S மாதிரி தான் இங்கே இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் அதே தான். 6.43 இன்ச்சஸ்க்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 1100 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இருக்கு. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான். கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு. பட் என்ன கிரேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Helio G95க்கான சிப் இருக்கு.
இதுவும் ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் தான். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.9 அபேச்சர் வெளியிட இருக்கு. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அப்படின்ற மாதிரியான 4 கேமரா. பின்பக்கம் கேமரால 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.45 அபேச்சர் வெளியிட இருக்கு. 1080 பிக்சல் 30 fpsல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே டீசென்டான ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுடைய ஆப்டிமைசேஷன் எல்லாமே ரெட்மி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த இன்ஃபினிக்ஸை விட கண்டிப்பாக கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் பெட்டராக தான் இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. இசட் ஆக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கு, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு. OS பொறுத்த வரைக்கும் இது ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10s உடைய ரீபிராண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால ரெட்மி நோட் 10s மாதிரி ஆண்ட்ராய்ட் 11 MIUI 12.5 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. ஸோ அப்டேட்டட் OSம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10s அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 12500 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க 6+64GB வேரியண்ட்டை. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதே 6+64GB வேரியண்ட்டை 13500 அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனையே ஜஸ்ட் பேரை மட்டும் மாற்றி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக 11 சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரி 11SEன்னு பேரை மட்டும் மாற்றி ₹1000 எக்ஸ்ட்ரா பிரைஸ் செக்மெண்ட் செட் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போதைக்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருந்தாலும் அந்த 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அடாப்டர் தனியாக நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணுமா? ஏன் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. எப்பவும் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் சார்ஜரை கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜர் இருக்காது, தனியாக வாங்கிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரெட்மி நோட் 11 SE அப்படின்ற நேமில் புதுசாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாலும் யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேரை பார்த்து இந்த மொபைலை வாங்கிடாதீங்க. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணினாலும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 10s அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் போங்க. இதை விட கம்மியான பட்ஜெட்டுக்கே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சார்ஜரையும் பாக்ஸ்லேயே வச்சு கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாக்ஸில் சார்ஜரும் வராது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமாக தான் படுது. மற்றபடி இப்போ நீங்களே சொல்லுங்கள், இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மி நோட் 11 SE அண்ட் இன்ஃபினிக்ஸ் நோட் 12 Pro 4G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் எது worst அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் இங்கே பெஸ்ட் அண்ட் ரெட்மி தான் இங்கே worst அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எது பெஸ்ட் எது worst அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.